இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஜெபம் செய்வோம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் மத்தியிலே மனித ரூபமாக எடுத்து பிறந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டிகை நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூலோகத்திலே பிறந்து ஆலோசனை கர்த்தராகவும், வல்லமையுள்ள தேவனாகவும், நித்திய பிதாவாகவும் எங்களை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலும் நாங்கள் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே இந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த பண்டிகை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் இந்த ஆராதனையில பங்கு பெறும் போது கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையோடும் பயபக்தியோடும் இந்த ஆராதனையில பங்கு பெறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உடைய தூய வார்த்தைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாகவும் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையின் 71வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 71.
வருவோம் நாம் மீட்பர் பின்னே செல்ல நாடுவோம். அப்போது வானசேனை போலவும் சங்கீதம் பாடலாம் இக்காலமும். இவ்வுலகின் மீட்பராய் பிறந்தவர் வானளந்து தன் ஜோதி வீசுவார். நாம் ராயன் அன்பால் ரட்சிப்படைந்தோம். அவரின் நித்திய துதி பாடுவோம். சங்கீதம் 34 நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 34 நாம் மாறி மாறி படிப்போம். The responsive reading for this morning is Psalm 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆகியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கையிடுவோம். We shall affirm our faith through the Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் விற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை என்றுமே. அதிமுதல் அன்றும் இன்றும் என்றென்றும் உண்டாகட்டும். மகிமை. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். The Lord's Prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்கான வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, கர்த்தர் வானத்திலே மத புகழை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலி முகவாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ, நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து
வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதில் இருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும்படி காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. When
today's Bible reading is from 2 Kings chapter 7 verses 1 to 9. 2 Kings chapter 7 verses 1 to 9. Then Elisha said, "Hear the word of the Lord. Thus says the Lord, tomorrow about this time a seah of fine flour shall be sold for a shekel, and 2 seahs of barley for a shekel at the gate of Samaria." So an officer on whose hand the king leaned answered the man of God and said, "Look, if the Lord would make windows in heaven, could this thing be?" And he said, "In fact, you shall see it with your eyes, but you shall not eat of it." Now there were 4 leprous men at the entrance of the gate, and they said to one another, "Why are we sitting here until we die? If we say, 'We will enter the city,' the famine is in the city, and if we shall die there. And if we sit here, we die also. Now therefore, come, let us surrender to the army of the Syrians. If they keep us alive, we shall live, and if they kill us, we shall only die." And they rose at twilight to go to the camp of the Syrians. And when they had come to the outskirts of the Syrian camp, to their surprise, no one was there. For the Lord had caused the army of the Syrians to hear the noise of chariots and the noise of horses, the noise of a great army. So they said to one another, "Look, the king of Israel has hired against us the kings of the Hittites and the kings of the Egyptians to attack us." Therefore they arose and fled at twilight, and left the camp intact, their tents, their horses, and their donkeys, and they fled for their lives. And when these lepers came to the outskirts of the camp, they went into one tent and ate and drank, and carried from it silver and gold and clothing, and went and hid them. Then they came back and entered another tent and carried some from there also, and went and hid it. Then they said to one another, "We are not doing right. This day is a day of good news, and we remain silent. If we wait until morning light, some punishment will come upon us. Now therefore, come, let us go and tell the king's household." This is the word of the Lord. Praise be to God. ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டிகை நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக இந்த பூலோகத்துல நீர் பிறந்தீர் ஆண்டவரே. இருளிலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தியை நீர் தந்தீர் ஆண்டவரே. வியாதியோடும் துன்பத்திலும் கஷ்டத்திலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை தரதுக்காக நீர் இந்த பூலோகத்திலே பிறந்து ஆண்டவரே, எங்களுடைய சுமைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே, எங்களை ஒரு மீட்பின் அனுபவத்தை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் எங்களுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் குடும்பமாக உம்மை நோக்கி ஜெபிக்க தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை கோலமாக நீர் அவதரித்தீர் ஆண்டவரே. இந்த பூலோகத்துல நீர் வாழும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் நீர் செய்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக வாழ்வு கொடுக்கிறதுக்காக நீர் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் அவதரிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் பண்டிகையை ஆசரிக்காமல் மெய்யாகவே ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே பிறந்தார் அந்த அனுபவத்துடனே இந்த நாளை நாங்கள் ஆசரிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களிடத்துல இருக்கிற குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி
எங்களை நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது ஆண்டவரே இதுக்கு தகுதி இல்லாத அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை உம்முடைய கிருபையினாலே போஷிப்பீர். உம்முடைய கிருபையினாலே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அருகாமையிலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாண்டமாக காணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆசரிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்கு நற்செய்தியை உருவாகத்தக்கதாக மீட்பர் உங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி கூறினார்கள். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல பலவீனங்கள் உண்டு, எங்களிடத்துல வியாதிகள் உண்டு, எங்களிடத்துல துன்பங்கள் உண்டு ஆண்டவரே. அதெல்லாவற்றும் அகற்றி போட்டு ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, ஆராதனைகள் ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எந்த விதமான தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. வரப்போகிற புதிய ஆண்டிலே எல்லா சூழ்நிலைகளும் மாறத்தக்கதாக, துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை எங்களுடைய தேசத்துல நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆதரித்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் எங்களையோ எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் திருச்சபை ஒவ்வொருவரையும் இதை தாக்காதபடி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் உம்முடைய செட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த பண்டிகை நாளிலே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போதகர் மூலமாக நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். சபைக்கான ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். இந்த பண்டிகை ஆராதனையிலும் காணொலி மூலமாக பங்கு பெற்றிருக்கிற அவங்க அனைவருக்கும் எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி நமக்கு சிங் சாங் மற்றும் டெஸ்டிமனி சண்டேயாக ஆசரிக்கப்படும். இதில் பாடுகிற நபர்கள் உங்களுடைய வீடியோஸ்களை இன்று மாலை 7 மணிக்குள்ளாக திரு விக்டர் அவர்களிடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வருகிற 31ஆம் தேதி நமக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் சரியாக 11 மணி அளவிலே நடைபெறும். இந்த ஆராதனையானது ஆன்லைன் நம்முடைய யூடியூப்ல நடைபெறும். சபையார் யாவரும் இதில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் பண்டிகை செய்தியை நம்மளுடைய திருச்சபையின் ஆயர் அருள் திரு லைனல் ஹெக்டர் அவர்கள் தருவார்கள். அந்த செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனை 21வது கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 21.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, மனுக்குலத்தை மீட்கும்படியான ஒரே நோக்கத்தோடு கூட பரலோகம் விட்டு பூலோகம் வந்து மாட்டுக்கொட்டிலே அவதரித்தவரே, இந்த நாளிலும் மரித்தாலும் உயிரோடு இருக்கிறவராய் எங்கள் மத்தியிலே தங்கியிருந்து உடைய பிறப்பின் நற்செய்தியை எங்களுக்கு நீர் அறிவித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். பேசுகிற நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகளை மட்டுமாய் பேசவும், கேட்கிற உமது பிள்ளைகளுடைய செவிகள் எல்லாவற்றையும் நீர் திறந்து தரவும், அவர்களுடைய இருதயத்திலே உம்முடைய வசனங்கள் இந்த நாளிலே விதைக்கப்பெற்று தொடர்ந்து கனித்தரக்கூடிய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, ஏன் நற்செய்தியை அறிவிக்க அவசரம் தேவை என்று சொல்லி, why the gospel is to be preached urgently. விஞ்ஞானியான பித்தாகரஸ் என்று சொல்லக்கூடியவர் உலகம் உருண்டை என்று சொல்லி இங்கு கிமு 500வது ஆண்டிலேயே அதை உலகத்துக்கு அறிவித்தார். ஆனால் 500வது ஆண்டிலே மக்கள் அவரை புத்தியீனன் என்று சொல்லி
அவருடைய இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு பின்பதாய் இங்கு கிமு 350 அரிஸ்டாட்டில் என்று சொல்லக்கூடியவர் இதை உறுதிப்படுத்தினார். அதற்கு பின்பதாகத்தான் உலகத்தின் மக்கள் இந்த உலகம் உருண்டை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியம் உலகம் உருண்டை என்பது. ஆனால் மக்களுடைய கணிப்பு, மக்களுடைய கண்ணோட்டத்திலே உலகம் தட்டையானது என்று சொல்லி எண்ணி வாழ்ந்ததான ஒரு காலமும் உண்டு. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மீட்பராக, மேசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார் என்பது உண்மை, சத்தியம். ஆனால் 2020 ஆண்டுகள் ஆகியும் இப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த உலகம் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமலே இருப்பதை எண்ணி பார்த்துதான் இந்த பண்டிகையின் காலத்திலே அவர் மீட்பராய் வந்தார் என்பதை உறுதி செய்யத்தக்க வகையிலே இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, அநியாயத்தை அகற்றுவதிலே அவசரம் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த urgency is needed to avoid injustice என்று சொல்லி குறிப்பிடலாம். We are living in a world of injustice, but God has called us to be just people in this world. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை அறிந்தும் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார். இப்படிப்பட்ட இந்த மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய், வாழ்க்கையிலே அனுதினமும் அவரை ருசித்து பார்க்கக்கூடியவர்களாய், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியவர்களாய் நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அநியாயத்தை அகற்ற அர்ப்பணிப்பு முதலாவதாக தேவை. உலகம் அநியாயத்திலே வாழலாம், ஆனால் உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவன் தான் இந்த அநியாயத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கி கொண்டு நீதியாக நியாயத்தோடு கூட அவனால் வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அநியாயத்தை மேற்கொள்ள கிறிஸ்து மரிக்க வேண்டியதாயிற்று. தடையாக வந்த பேதுருவை ஆண்டவர் பார்த்து, எனக்கு பின்பாக போ சாத்தானே என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அவருடைய சீஷர்களிலே பிரதான சீஷன் தான் பேதுரு. இங்கு அவனுடைய உலக பிரகாரமான கண்ணோட்டத்திலே இயேசு கிறிஸ்து மரிப்பது என்பது அவன் எண்ணி பார்க்க முடியாததான் ஒரு காரியமாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தால் ஒழிய இந்த உலகத்துக்கு ரட்சிப்பில்லை. அநியாயத்தை அவர் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றது. இன்னும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 42ஆம் வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது, தன் சாவு தனக்கு துன்பம் என்று அறிந்தும் பிறருடைய இங்கு இன்பத்திற்காக பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையானது கஷ்டமான ஒரு வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. திரளாக மக்கள் கூடினார்கள், அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அதிசயங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் கூடினார்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் கடைசி மட்டுமாய் தன்னுடைய சாவு ஒன்றே, மரணம் ஒன்றே அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியது, பாவத்தின் மேல் வெற்றியை தரும் என்று சொல்லி அறிந்த ஆண்டவர் இந்த அநியாயத்தை நீக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளவும் அவர் துணிந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 முதல் 54 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கு பேதுரு மல்கோசுடைய காதை வெட்டுகின்றார். பிரதான ஆசாரின் வேலைக்காரனாகிய அவனுடைய காதை அவன் வெட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கு அவருக்கு சுகம் அளித்து, வேத வாக்கியங்கள் நிறைவேற இவைகள் எல்லாம் நிறைவேறின என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்ளனை போல அவர் கைது செய்யப்பட்டு இங்கு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு இழுத்து செல்லப்பட்டு இரவு முழுவதும் சட்டத்துக்கும் மீறினவர்களாய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தண்டித்தார்கள், அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள், குற்றத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நடைபெற்ற அவ்வளவும் அநியாயமான காரியங்கள். ஆனால் நீதியான ஒரு மனிதனை அநியாயமாய் அவர்கள் திட்டம் தீட்டி இந்த காரியத்தை செய்தார்கள். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட அநியாயம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துவை, நீதிமானாகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொல்லுவது,
அவர்களுடைய உள்ளத்திலே புதுப்பிப்பது நம்முடைய அவசரமான ஒரு கடமை என்பதை நாம் நிச்சயமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய வீரர்கள் இந்த நாட்களிலே தேவை என்று சொல்லி பார்க்கின்றோம். When we think about the injustice that is going on in this world, we need soldiers to fight against such kind of injustice. It is not an ordinary people who can fight. Only the soldiers, one who are prepared for such kind of attitude, can come forward now. இதனாலே அப்படிப்பட்ட போர் வீரர்களாய் நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். அநேக விதமான விளம்பரங்களை இந்த உலகத்திலே காண்கின்றோம். ஒரு விளம்பரம் இப்படியாய் சொல்லப்படுகின்றது, பிராமண குலத்தை சார்ந்ததான MSc படித்த ஒரு பெண்ணுக்கு ஏற்ற மணவாளன் தேவை, உடனடியாக தேவை என்று சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் எங்களுடைய அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வதற்கான விற்பனையாளர்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அழகான உருவம் கொண்டதான மனிதர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்னும் நம்முடைய தமிழகத்திலே ஒரு காலத்திலே முதல்வராக இருந்ததான MG ராமச்சந்திரன் உடல்நிலைப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது அவருடைய சிறுநீரகமானது பாதிக்கப்பட்ட பொழுது மாற்று சிறுநீரகம் அமைக்க வேண்டும், யாராவது மாற்று சிறுநீரகத்தை தர ஆயத்தமா என்று சொன்ன பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சிறுநீரகத்தை இங்கு அர்ப்பணம் செய்ய ஓடி வந்தார்கள். இவை எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும் பொழுது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நபர் O பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய ரத்தம் கிடைக்கும் என்றால் அதை கொண்டு வந்து கொடுப்பீர்கள் என்றால் அதற்கான நல்ல வெகுமதி கொடுக்கப்படும் என்று சொல்லி விளம்பரம் தரப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் தங்களுடைய ரத்தத்தை கொடுக்கவும் தங்களுடைய சிறுநீரகத்தை கொடுக்கவும் இந்த உலகம் ஆயத்தமாக இருக்கின்றது. அதற்கென்று சொல்லி சில சன்மானத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் விரும்புவதை நாம் காண்கின்றோம். இந்த நாளிலே கிறிஸ்தவர்களை அனுதினமும் முறியடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிசாசை எதிர்த்து போராட ஆட்கள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். தூங்குகிற சீடர்கள் அல்ல, துடிப்புள்ள சீடர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னும் துடிப்புள்ள சீடர்களை மட்டும் அல்ல, இங்கு துயரப்படக்கூடிய சீடர்களையும் ஆண்டவர் இந்த நாளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். வெறும் துயரப்படுகிற சீடர்களை அல்ல, இன்னும் துன்பத்தை சகிக்கக்கூடிய சீடர்களையும் இந்த நாளே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். God does not expect only the idle disciples, and God is also expecting a prayerful and an active disciple. And God is not expecting active disciples, but also compassionate disciple. He is not only accepting the compassionate disciple, he is also waiting for the suffering servants to come forward to do his ministry. இப்படிப்பட்டதான அர்ப்பணிக்கப்பட்ட துடிதுடிப்புள்ளதான வீரர்கள் இந்த நாளிலே இப்படிப்பட்ட இந்த அநியாயத்தை நீக்கக்கூடியவர்களாய் முன்வர ஆண்டவர் விரும்புகின்றார். ஒன்று, உலகத்தினுடைய அநியாயத்தை அக்கிரமத்தை அகற்றி ஆண்டவர் உண்மையானவர் என்பதை, இந்த உலகத்திலே நீதிமான் அவர்தான் என்பதை சொல்வது அவசரமான ஒரு காரியம். மக்கள் இன்னும் அவரை நீதிமான் என்று சொல்லி நம்பாமல் வாழக்கூடிய நாட்களிலே அவர் ஒருவரே நீதிமான், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர், மேசியா என்று சொல்லி உலகத்துக்கு அறிவிப்பது மிகவும் அவசரமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, அவிசுவாசத்தை அகற்றுவதிலே அவசரம் தேவை என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த நாளிலே எல்லா மக்கள் மத்தியிலும் அவிசுவாசத்தினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே செல்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சபைகளுக்குள்ளாய் ஆராதிக்கிறவர்களிலே கிட்டத்தட்ட 90% மேலானவர்கள் அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான விசுவாசம், ஆண்டவரை பற்றினதான விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். 7/2/1990 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே இப்படியான ஒரு செய்தி வந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி இங்கு R.M. சீதாராமன் என்று சொல்லக்கூடியவர் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வெளியிட்டிருந்தார். அதை நம்பக்கூடிய மக்களும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அவிசுவாச ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர் காஷ்மீருக்கு வந்தார் என்று சொல்லியும், அவருக்கு அநேக பெண்களோடு கூட உறவு இருந்தது என்று சொல்லியும் கற்பனையாக அநேக காரியங்களை ஜோடித்து சொன்ன ஒரு காலம் அவிசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை, அவர் இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், செத்தார், அடக்கம் செய்யப்பட்டார், ஆனால் அவர் இந்த உலகத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார் என்பது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லக்கூடியவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம்.
எனும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதான 2 கள்ளர்கள் மரிக்காமல் இருப்பதை பார்த்து அவருடைய கால் எலும்புகளை முறித்து அவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ரோம சட்ட பிரகாரமாய் இது செய்வது வழக்கம். அப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பொழுது அவர் முன்பதாகவே சிலுவையிலே மரித்திருந்தார் என்று சொல்லி எண்ணி இங்கு அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்காமல் சென்றார்கள் என்று சொல்கின்றது. அதே யோவான் 19:34 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி, அவருக்கு என்று சொல்லி ஒரு சொட்டு இரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் கடைசி மட்டுமா இந்த உலகத்தின் மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார் என்பதை இங்கு வேதம் தெளிவாய் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல யோவான் 19:38-39 இந்த 2 பகுதிகளை வாசிக்கும் பொழுது, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய கல்லறையிலே இங்கு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யத்தக்கதாய் இங்கு அவருடைய சரீரத்தை பெற்று சென்றார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. அந்த சனகதரி சங்கம் என்று சொல்லுவார்கள். 70 பேர் அடங்கினதான இந்த சனகதரி சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினனாய் விளங்கினவன் தான் இந்த அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். இந்த அநியாயத்தை நீக்கக்கூடியவராய் ஆண்டவர் வந்தார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவன். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு தனக்கென்று வைத்திருந்ததான இந்த கல்லறையை இங்கு இயேசு கிறிஸ்துவுக்காய் அவன் ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட மட்டுமல்லாமல் நள்ளிரவிலே வந்து இங்கு ஆண்டவர் சொன்னதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவன் தான் நிக்கோதேமு என்று சொல்லக்கூடியவன். இவனும் எப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியம் கொண்டவன், ஒரு யூதனுக்கு யூதனாய் யூதனுடைய தலைவனாய் விளங்கினவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ரட்சிப்பு என்பதை அறிந்து கொண்டு இந்த நிக்கோதேமு என்று சொல்லக்கூடியவன் இங்கு வெள்ளை போலத்தை கொண்டு வந்து 100 ராத்தல் இங்கு கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கே? இதெல்லாம் பொய்யா என்று சொல்லி நாம் நிச்சயமா எண்ணி பார்க்க வேண்டும். வேதம் நமக்கு சொல்வது இது உயிருள்ள வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார், மரித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவிசுவாசத்தை நீக்கும்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இயேசு கிறிஸ்துவை களவாடி சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கு ஒரு சில கற்பனை கதைகளை கட்டி விடுவதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து அவர் மரித்த பொழுது அடக்கம் செய்யப்படத்தக்கதாய் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு வாங்கி செல்லும் பொழுது இங்கு பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் இங்கு பிலாத்துவினிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த எத்தன் அவனை களவாடி செல்வதற்கு பிந்தனை எத்தாகி அவனுடைய சீஷர்கள் வருவார்கள். ஆகவே இவரை அடக்கம் செய்யும் பொழுது அதை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பிலாத்துவினிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பிலாத்து சொல்லுகின்றான், உங்களுக்குத்தானே இந்த சந்தேகம் வருகின்றது, ஆகவே உங்களுடைய போற்றவர்களை வைத்து நீங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருடைய சடலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே ஒரு பெரிய கல்லை வைத்து அதற்கு மேலாக ஒரு முத்திரையை போட்டு அந்த கல்லை நகர்த்த முடியாத அந்த கல்லை வைத்து அவருடைய சரீரத்தை யாரும் களவாடி சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வைத்ததை பார்க்கின்றோம். இங்கு பாலஸ்தீனா முறை பிரகாரமாக திருடர்கள் இப்படிப்பட்ட சடலத்தை களவாடி செல்லக்கூடிய வழக்கம் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. அதோடு கூட மட்டுமல்லாமல் சில மிருகங்கள் அது ஒரு கல் வைக்கப்படாமல் இருக்கும் என்றால் உள்ளே சென்று அந்த சரீரத்தை தங்களுடைய உணவாக அதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இவைகள் எல்லாம் நிகழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லிதான் இங்கு பெரிய கல்லை, யாரும் நகர்த்த முடியாத கல்லை வைத்து அதை மூடி என்பதாய் முத்திரை போடுவதை பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்களை வாசிக்கும் பொழுது முத்திரை போடப்பட்ட கல்லறையை குறித்து சொல்லப்படுகின்றது. இங்கு பராமை கொண்டு சிலுவையில் அறையும் தண்டனைக்கு உட்படுத்தி பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய சீஷர்கள் களவாடி போவார்கள் என்று இங்கு பிலாத்துவினிடத்திலே சொல்லி அவர் தங்களுடைய போர்ச்செயல்களை வைத்து அவர்கள் காவலை வைத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கல்லை புரட்டி விடுவார்களோ என்று அஞ்சி முத்திரையையும் அவர்கள் போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம்.
இப்படிப்பட்டதான இந்த நிலைமையை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய அவிசுவாசத்தை உலகத்துக்குள்ளாய் பரப்பி விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை களவாடி சென்று விடுவார்கள் என்று சொல்லி அதை பாதுகாப்பதற்காய் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் ஒரு காரியத்தை அவர்கள் கதை கட்டி விட்டார்கள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து செத்திருந்தால் ஏன் இந்த நாளிலே அவர் கல்லறை காலியாக இருக்கின்றது? இயேசு கிறிஸ்து செத்து போனார், அவருடைய சடலத்தை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்ல கட்டுக்கதை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1, 2, 7, 8, 13, 15 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பின்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கல்லறையிலேயே இருந்திருந்தாரானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணின சீடர்களை துன்புறுத்தாமல் அவர்கள் விட்டிருப்பார்கள். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சீஷர்கள் எங்குமாய் சென்று பிரசங்கிக்கின்றார்கள். அவர்களை ஏன் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் கண்டித்தார்கள்? இயேசு கிறிஸ்து செத்து போய்விட்டார், அவர் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதையே அவர்கள் பரப்பி இருக்கலாமே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பேசக்கூடியவர்களை இவர்கள் கண்டித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். நீரோ மன்னன் காலத்திலே யூத வெறியர்கள் இங்கு அவர்கள் அநேக சீஷர்களை, அநேக ஆண்டவரை பின்பற்றினவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பசியிலான மிருகங்களுக்கு இரையாக அவர்கள் துணிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 12 சீஷர்களிலே 11 சீஷர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இங்கு சாவாமல் இருந்திருப்பார் என்றால் இப்படிப்பட்டதான இந்த பாடுகளை, அவருடைய மீட்பின் செய்தியை உலகத்துக்கு சொல்வதற்காய் தங்களுடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் இந்த 11 சீஷர்கள் அர்ப்பணிப்பதற்கு காரணம் இல்லாமலே போயிருந்திருக்கும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கின்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கின்றது, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன என்று சொல்லி இங்கு தேவ தூதர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்தார், ஆனால் 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை மூடுவதற்காய், மறைப்பதற்காய் அநேக அவிசுவாசமான வார்த்தைகளை உலகத்திலே சொல்லி அதை நம்ப வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் மக்கள் அநேகர் இருக்கின்றார்கள். இந்த பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய நீங்களும் நானும் உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தார், உண்மையாகவே அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு ஏழை கோலத்திலே வந்து அவதரித்தார். அவர் எந்த நாளிலும் மீட்பராய் நமக்காய் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இது அவசரமான ஒரு காரியம். கடைசியாக இந்த அற்புத செய்தியை அறிவிப்பதிலே அவசரம் தேவை. This is a great news and urgency is important to preach the gospel. இந்த நாளிலே இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்காமல் இருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் தவறு செய்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிவிப்பதிலே நிச்சயமாய் நாம் அவசர காரியமாய் இதை செய்ய வேண்டும். ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதில் அவசரம் தேவை. இந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அவர் மறுபடியும் வர இருக்கின்றார். அந்த 2ஆம் வருகையை குறித்து இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வருகையை அதற்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகின்றார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 12 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 2ஆம் வருகையின் காலதாமதம் இங்கு அது தள்ளி போவதற்கான காரணங்களை இந்த பகுதியிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்கின்றார். பிசாசு பல வழிபாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் நடுவில் பல கோட்பாடுகளை, பிரிவினைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது 3/2 பகுதி ரோமன் கத்தோலிக்கர்கள் உலகத்திலே. இந்த 3/2 பகுதியினுடைய ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துடைய தாயை அவர்கள் அதிக முக்கியத்துவம் படுத்தி அதற்காய் அந்த தொழுகையை வழங்குவதை பார்க்கின்றோம். பரிசுத்தமாய் நீதிமான்களாய் வாழ்ந்தவர்களையும் அவர்கள் தொழுது கொள்வதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இங்கு சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். என்னை இல்லாமல் ஒருவர் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கின்றார். இதை இந்த உலகத்துக்கு சொல்லுவது அவசரமான ஒரு காரியம், அவசியமான ஒரு காரியம். அதை நீங்களும் நானும் இந்த நாட்டிலே சொல்ல வேண்டும். இதை மறைப்பதற்காக அநேக கோட்பாடுகளை கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளாய் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் பிசாசானவர்.
நாளிலே இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் மத்தியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் புரட்சிக்காரர்கள், புராட்டஸ்டன்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே இந்த புராட்டஸ்டன்ட் குழுவின் மத்தியிலே ஆயிரக்கணக்கான பிரிவினையை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளாக தங்களுக்கென்று சொல்லி ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே பார்ப்போம் என்றால் நமக்கு தெரிந்ததான சில இயக்கங்களை குறித்து சொல்லுவோம் என்றால் மெத்தடிஸ்ட் என்று சொல்லி நாம் குறிப்பிடுகின்றோம். இன்னும் CSI, CNI, இன்னும் எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, இப்படி அநேக கோட்பாடுகளை மையமாய் கொண்டு வாழக்கூடியதான திருச்சபைகளை நாம பிரித்து கொண்டு இதிலே முக்கியத்துவத்தை தந்து இதனுடைய உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிப்பதிலே நாம் தவறி போகின்றோம். ஆண்டவர் ஒருவன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் என்பதை சொல்வதற்கு விடாமல் பிசாசானவன் அநேக தடைகளை இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அற்புத நாதருக்கு சாட்சிகள் இந்த நாட்களிலே தேவை. நீங்களும் நானும் சாட்சி சொல்லாமல் இருப்போம் என்றால், சாட்சியாக வாழாமல் இருப்போம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நிச்சயமாய் அறிவிக்க முடியாது. நீங்களும் நானும் தான் சாட்சி என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கின்றது. There should be urgency in testifying the Lord என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்கப்படுவது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நீங்களும் நானும் மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களாய் நாம் வாழாத பட்சத்திலே நீங்களும் நானும் சாட்சி அல்ல. இந்த உலகத்திலே வந்து எல்லாரையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரே மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான் என்பதை உலகத்துக்கு சொல்வது, உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிப்பது, சாட்சியாய் வாழ்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய சொந்த வீட்டிலே சாட்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தகப்பனார் உண்மையான கிறிஸ்தவர் என்று சொல்ல நான் அழைக்கப்படுகின்றேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் நான் என்னுடைய பிரசங்கம் எல்லாம் விருதாவாய் இருக்கும். அதே போல நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் உண்மையாகவே ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாம் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாட்சி என்பது நமது அனுதினமான ஒரு கடமை என்று சொல்லி மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்கின்றார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். என்ன பேசிக் கொள்வார்கள்? இதனால நம்ம 2 பேர் 3 பேர் கூடுனா 4வது நபரை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு ஆண்டவருடைய தாசன் சொல்கின்றார், ஆண்டவரை குறித்து பேசிக் கொள்வார்கள். இதனாலே நீங்களும் நானும் கூடும் பொழுது, பேசும் பொழுது ஆண்டவருடைய எல்லா அற்புதமான காரியங்களை பேசுகிறோமா? நாம் எண்ணி பார்ப்போம். அநேக நேரத்தில் நாம் தவறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சியின் ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிகவும் அவசியமான ஒன்று என்று சொல்லி இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி சீஷர்கள் இங்கு சொல்வதை பார்க்கின்றோம். All the disciples, they have witnessed what has happened to Jesus Christ, and you and I are being the Christians for years together, but what is the use of it? And you have enjoyed a lot of blessings from God. And when you receive all the blessings, have you ever told your own children about the blessing that you have received? Even within your own home, you are not able to be good testimony. And how about sharing the good news to the people around? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதைத்தான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மோசேயின் மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லித் தரும்படியாய் சொல்கின்றார். சாட்சியாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் அவரை அறியட்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். கடைசியாக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகின்றேன். நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி இந்த தொழுநோயாளிகள் சொல்கின்றார்கள். The lepers are telling, if we are not going to reveal the truth, what is happening around us, and the real burden will come upon us. Then they said to each other, we are not doing right. This is a day of the good news, and we are keeping it to ourselves. If we wait until daylight, punishment will overtake us. Let us go at once and report
this to the royal palace என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜாக்களுக்கு சென்று இதை நாம் அறிவிக்க வேண்டும், நம்முடைய ராஜாவுக்கு இதை சென்று நாம் சொல்ல வேண்டும். இந்த நாளிலே இதுதான் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். நாம் இந்த நற்செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை நமக்குள்ளாய் வைத்துக் கொள்ளக்கூடாது, உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த குற்றரோகிகள் சொன்னது போல நீங்களும் நானும் இந்த நற்செய்தியை நமக்குள்ளாய் வைத்துக் கொள்ளாமல் உலகத்துக்குள்ளாய் நம்மை அர்ப்பணிப்போம், சென்று அறிவிப்போம், இந்த நற்செய்தியை வாழ்ந்து காண்பிப்போம். ஆண்டவர் தாமே இந்த பண்டிகையின் காலத்தில் இந்த 3 காரியங்களை செய்ய நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். அநியாயமான இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை என்பதை நாம் சொல்லுவது அவசியமான காரியம். அவிசுவாசம் நிறைந்த இந்த உலகத்திலே அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாய் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பது அவசரமான ஒரு காரியம். கடைசியாக அற்புத செய்தி, ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அற்புதமான ஒரு செய்தி. இந்த உலகத்துக்கு விடுதலையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி உலகத்துக்கு அறிவிப்பது அவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு பண்டிகையின் காலமாய், பண்டிகையின் நாளாய் இந்த நாளை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சிகளாய் வாழ்வோம், உமக்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம், உமக்காக அநியாயத்தை நீக்குவதற்கு இங்கு எங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய இந்த நற்செய்தியை அறிவிப்பது எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை எங்களுக்கு நீ தெளிவுபடுத்தி தந்திருக்கிறேன். அநியாயமான இந்த உலகத்திலே நீதியான காரியத்தை போதிக்கக்கூடியவர்களாய், நீதியாய் இந்த உலகத்திலே வந்து அநியாயத்தை சுமந்த ஆண்டவரை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாய், எனும் அவிசுவாசத்தை இந்த உலகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தை உறுதி செய்யக்கூடியவர்களாய், நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் வாழ ஆண்டவர் உதவித்தாரும். என்னும் அற்புத செய்தி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டாக வேண்டும். இன்னும் பாவத்திலே வாழக்கூடிய மக்கள் லட்சோப மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் இப்படிப்பட்டதான அவிசுவாசத்திலும் அநியாயத்திலும் இங்கு மாட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அது ஒரு நற்செய்தியாய் அமையத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரை வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த நற்கருணைக்காக நாமே ஆயத்தமாவோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கோபானுக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கீகரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இரக்கமுள்ள எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திருங்குகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பும் அருளை செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையினாலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவகரையில் சேர்த்து கொள்வீராக. ஆமென். ஜெப புஸ்தகத்திலே பக்கம் 13வது பக்கம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய பரிசுத்த நற்கருணைக்கு பந்தியில் சேர மனதாயிருக்கிறவர்கள்
இந்த அப்பத்தை புசிக்கவும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவும் வருகிற யாவரும் தங்களை நன்றாக சோதித்து சேர வேண்டும் என்று பரிசுத்த பவுல் புத்தி சொன்னதை நினைத்து கொள்ள வேண்டும். சகோதரரே, கர்த்தராலே ஆக்கினை தீர்ப்படைய படிக்கு நீங்கள் உங்களை பரிசோதித்து நீங்கள் செய்த பாவங்களுக்காக உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை உயிரும் உறுதியும் உள்ள விசுவாசத்தினாலே பற்றி கொண்டு உங்கள் நடக்கையை சீர்திருத்தி எல்லா மனிதரிடத்திலும் அன்பாயிருங்கள். இப்படி செய்தால் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருப்பீர்கள். நம்முடைய சர்வகுருவும் ஏக இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து நமக்காக மரணம் அடைந்ததினாலே வெளிப்படுத்திய ஒப்பில்லாத அன்பையும் தமது அருமையான இரக்கத்தினாலே நமக்காக சம்பாதித்த எண்ணி முடியாத உபகாரங்களையும் நாம் எப்பொழுதும் நினைக்கும்படி நமக்கு என்றென்றைக்கும் மிகுந்த ஆறுதல் உண்டாக அவர் தமது அன்புக்கு அத்தாட்சியாகவும் தமது மரணத்துக்கு என்றமுள்ள நினைவு கூறுதலாகவும் பரிசுத்த சாக்கிரமந்தை நியமித்திருக்கிறாரே. ஆகையால் அவருக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சித்தத்துக்கு முற்றும் கீழ்ப்படிந்து நமது வாழ்நாள் எல்லாம் மெய்யான பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு ஊழியம் செய்ய கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடுமையாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவருக்கு தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விரும்பும் துணிக்கைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனான இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாக்கி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்கும் அவர் எங்களுக்கும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்திருந்தீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிட்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குகளாகும்படி கிருபை செய்தல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டு கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்கள் சத்துவ ஆத்மாவும் நித்திய ஜீவனுக்கு என்று காக்கடுவது, கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி இதை நீங்கள் வாங்கி புசித்து விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் நன்றியறிதலோடு அவரை உங்களுக்கு ஆகாரமாக உட்கொள்வீர்களாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சத்துவ ஆத்மாவும் நித்திய ஜீவனுக்கு என்று காக்க கடவுது, கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதில் பானம் பண்ணி நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. ஆண்டவருடைய பந்தியிலே சேர ஆயத்தமானவர்கள் இந்த வேளையிலே உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அப்பத்தை நீங்கள் எடுத்து புசித்து இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்காக சிந்தனதான இரத்தத்தை நினைவு கூறும்படியாக திராட்சை ரசத்தை நீங்கள் பருக உங்களை அழைக்கின்றோம். சமாதானத்தோடைய போக கடவீர்கள். சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவராய் பரலோகம் விட்டு பூலோகம் வந்து மாட்டுக்குட்டிலே அவதரித்த ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இந்த நாளிலே தங்கியிருந்து ஆண்டவருடைய வருகை மட்டுமாய் அவருடைய விசுவாசத்திலே நிலைநிறுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற தூத்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை மற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரை திரும்பி செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சிறந்த மகிமையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவை மேலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 59 நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். பாமாலை 59. We
கிருபையும் பரிசுத்தமும் ஐஸ்வர்யம் மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஏன் ஆண்டவருடைய சுசேஷம் அதிவேகமாய் அதிசீக்கிரமாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்கள் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசினீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கர்த்தர் வந்து பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அநேக சந்ததியினர் அநேக விதமான அவிசுவாசமான வார்த்தைகளை உலகத்திலே சொல்லி விசுவாசிகளையும் அவிசுவாசிகளாய் மாற்றக்கூடிய இந்த நாட்களிலே சுசேஷம் அதிவேகமாய் அறிவிக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், நாங்கள் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே திகழவும், சுசேஷத்தை அதிவேகமாய் சென்று அறிவிக்கவும், அதன் மூலமாய் ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாய் அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். 4 சுவர்களுக்குள்ளாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விடாமல் ஆண்டவரே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட இந்த உலகத்துக்குள்ளாய் இந்த நாள் முதலாய் நாங்கள் தொடர்ந்து சென்று அநேகருக்கு முன்பதாய் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சுவிசேஷத்தை வாழ்ந்து காண்பிக்கவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தும். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாகவும் நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவர்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வழி நடத்தும். மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கும் வரை உம்முடைய நீங்காத பிரசன்னம், பராமரிப்பு, பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. The Lord bless you and keep you. The Lord lift his countenance upon you and give you peace. And give you peace. The Lord make his face to shine upon you and be gracious to you and be gracious. The Lord be gracious, gracious unto you. Amen. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Vanden, vanden, Christudae, Yuga, yuga, tugi yuga, Nenmai kalam, ondanavame, Ipodem podume. Vanden, vanden, nadine varga, Moshimigu mocha vendani, Vandani varga, Verum todievi. Amen. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போ கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். On behalf of Epworth Methodist Tamil Church, we take the privilege as the pastors and the pastor's family, we wish you all a happy Christ-centered Christmas.
Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año. Felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año. Felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Happy New Year. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Happy New Year. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. Happy birthday, Jesus! Happy birthday, Jesus! Thank you for coming to save us. Merry Christmas and a Happy New Year. Dear pastors and all church members, wish you Merry Christmas and Happy New Year. God bless you. Merry Christmas, everyone! I love you and me. Wish you a happy Christmas and prosperous New Year to our pastors and all our church members. God bless you all. Glory to God and peace on earth as this day our Jesus the Messiah, the Lamb of God, our Redeemer, the Savior of the world was born. We wish you a Merry Christmas. உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் சொன்னது போல பயப்படாதிருங்கள். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாக கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆனபடினாலே அவருடைய கிருபையினாலே நாம் பயத்திலிருந்து நம்மளை அவர் போக்கி மிகுந்த சந்தோஷத்தினாலே நிறைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அனைவருக்கும் Merry கிறிஸ்மஸ். Wish you all a Merry Christmas and a Happy New Year. எங்கள் அன்பான எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இம்மானுவேல் தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இம்மட்டும் காத்த இம்மானுவேலின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish you a Merry Christmas and a prosperous New Year. God bless you all.